ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தேர்ஸ்டே மதிய லஞ்சுக்கு மட்டன் செய்யலான்னு பிளான் பண்ணி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்பாவுக்கு காய்ச்சல் சரியானனால சரி கொஞ்சம் காரமாக மட்டன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மட்டன் குழம்பு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் மசால் தூள் தான் போட்டு இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. ஸோ மட்டன் மசால் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வச்சிட்ருக்கேன். நான் வெங்காயம் தக்காளி அரைச்சி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இடையில ஒரு தடவை எங்கள் அத்தை பச்சையாக வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சு தந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். தக்காளி சின்ன வெங்காயம் தக்காளியும் பச்சையாக அரைச்சி போட்டு குழம்பு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். அந்த மாதிரி பண்ணினா நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு. ஈவினிங் கொஞ்சம் வெயில் அடித்தனால சரி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சி போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரில, ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 o'clock கிட்டலாம் மறுபடியும் நல்லா இருட்டு கட்டி பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது, இதை வாஷ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 2 நாள் நாங்கள் வெளியே போகிறோம். பார்த்திங்கன்னா 5 o'clock நல்லா சரியான மழையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரி வீட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் மாற்றிட்டு சமையல் ரூம் இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம், கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2 days நாங்கள் வெளியே போகிறோம். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா 7 மாதத்துக்கு மேலே நாங்கள் லேண்டு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அலைன்னு அலைஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் நானும் என் சிஸ்டரும் போன வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். ஸோ அவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் அந்த லேண்டு பார்த்துட்டு நாங்கள் இருந்தோம். நிறைய கஷ்டங்களுக்கு அப்புறம் நிறைய முயற்சிகளுக்கு அப்புறம் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லேண்டு. வர்ற வழியில் தான் எங்கள் அத்தை வீடு அப்படின்னு சொல்கிறனால அங்கே ஒரு 2 days ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 நாள் நாங்கள் போகிறது, அத்தை வீட்டில் இருக்கிறது, அதோட vlog நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி ஓகே, நைட்டு பசிக்கல, அதனால் சரி ஒரு காஃபி மட்டும் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டுட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறை குறைகள் எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன கமெண்ட் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு வழியாக காஃபி போட்டு குடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 10 o'clock ஆயிடுச்சு. சரி ஓகே படுக்க போகலான்னு சொல்லி படுக்க போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.